ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட பாதம் ரொம்ப எரிச்சலாக இருந்தாலோ வலி அதிகமாக இருந்தாலோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு சில வழிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த பாதம் நமக்கு எரிச்சல் இருக்கிறது ஒரு சிலருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பித்தம் அதிகமாகவும் வாதம் அதிகமாக இருந்தாலும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் நிறைய நேரம் நிற்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, இந்த மாதிரியும் இருக்கலாம். மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பித்தம் வாதம் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இதனால தான் இது சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெமெடிஸ் பார்க்கலாம். குடிக்கிற மாதிரியும் சரி, ப்ளஸ் நம்ம காலில் தேய்க்கிற மாதிரியும் சரி, இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். நான் ஒடிஷாவுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து சென்னையில் இருக்கும்போது நிறைய ஒடிஷா ரெமெடிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். நடுவில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒடிஷா வருவோம். அந்த டைமில் சென்னையில் இருக்கும்போது அப்போல்லாம் நான் பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். அதை பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சது நான் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிடுறேன். ரொம்ப ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இதுக்கு மேலே ஒரு வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த பாதம் ரொம்ப எரிச்சல் அப்படின்றது சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் தாங்கவே முடியாது, அவ்வளோ வலிக்கும். ரொம்ப எரிச்சல் அப்படின்னும் போது நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம ஒரு வேளை உடம்பு சூடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடித்தாலுமே ஒரு சில டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிக்கலில் மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டா அது இன்னும் நமக்கு வயிறு சூடாக்கிடும். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே நம்ம இயற்கையான ரெமெடிஸ் அப்படின்றது கண்டிப்பாகவே நல்லா வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்றது நமக்கு உடனே ஒரு தீர்வு, ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்குமான்னு சொல்லி தெரியாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மறுபடியும் அந்த பிரச்சனை வரலாம். அதனால் இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு. இப்போ முதல்ல நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தளவுக்கு மோஸ்ட்லி நம்ம அதை சாப்பிட்றனால ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அதனால் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய ஆயிலி ஃபுட்ஸு, சாட் ஐட்டம்ஸு இதெல்லாம் ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸில் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் ஈவினிங் டைம் ஆனாலுமே உடனே ரொம்ப அதிகமான மசாலா ஐட்டம்ஸு அதோட கூடவே சேர்த்து நிறைய ஆயிலி பொருட்கள் ஈவினிங் டைம் ஆன உடனே நல்லா புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம சாட் ஐட்டம் சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக நானுமே நிறைய சாப்பிடுவேன். பானிபூரி சம்டைம்ஸு, ஆனால் மோஸ்ட்லி தினமெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு தடவை தான், அந்தளவுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒரு ஆசைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றேன்னா நல்லா சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி தான் அது நமக்கு ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இப்போ நம்ம மாதத்தில் ஒரு 2 தடவையோ இல்லை வாரத்தில் ஒரு தடவையோ அப்படின்னு நம்ம அதை ஹேபிட் வச்சுட்டு எப்போயாச்சும் சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஆசைக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்லாம். ரெகுலராக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் இந்த ஃபீட் பர்னிங் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் தொடர்ந்து குடிப்பாங்க. ஒரு சிலர் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி குடிப்பாங்க. ஒரு சிலர் நினைக்கும் போதெல்லாம் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் கூட இது வரலாம். இன்னொன்று ரொம்ப நேரம் வெளியில் போய் சுற்றுறது, கொஞ்சம் இந்த வெயில்னாலையும் சரி ரத்தம் நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதும் நமக்கு அந்த பாதங்கள் எரிச்சல் இருக்கும். அதோடு நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ரொம்ப தூரம் நடந்தாலோ இல்லை கால் ரொம்ப ஒரு எரிச்சல்னால் ஒரு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கும் போதும் இருக்கலாம். இதில் இருக்கிற பொருட்களை நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு முழுசாக பண்ணலாம், ஓரளவுக்கு ஜஸ்ட் கொஞ்சமாச்சும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இது காரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெமெடிஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மண் பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். என்கிட்ட மண் பாத்திரம் நான் இப்போ வச்சில்ல. இந்த மாதிரி செராமிக்கில் நான் எப்படி யூஸ் பண்ண மட்டும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக மண் பாத்திரம் நம்ம குட்டி குட்டியாக இந்த சட்டி மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா கடையில், அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு அதில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நைட்டில் நம்ம வச்சிடணும் மூடி. இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு ரெமெடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு பித்தளை கிண்ணம் இல்லை ஒரு சின்ன தட்டு, கிளாஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அதை பிடிச்சி தேய்க்கிற மாதிரி கரெக்டாக வந்து அது நமக்கு செட் ஆகணும். அந்த அளவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய், ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நெய் எடுத்து அந்த பித்தளை பாத்திரத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இதை வந்து நமக்கு பாத்திரத்தில் அந்த குத்துற மாதிரி இருக்குது இல்லையா, சுருன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப வந்து பெயினாக இருக்கும். அதிகமான பேருக்கு வந்து அதை குத்துறது வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இதில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதத்தில் வந்து மசாஜ் பண்ணணும். நான் வந்து கையில் இதை மசாஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு காலில் பாதங்கள் எரிச்சல் இல்லை குத்துற மாதிரி இருக்குது சுறுசுறுன்னு, அந்த மாதிரி இல்லை வலி இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். பித்த தோஷத்தினால இருந்தாலும், வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தாலுமே சரியாக போயிடுங்க. நைட்டில் தூங்கும் போது தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு 2-3 நாள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்தில் ஒரு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரல் ரெமெடி அப்படின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்படி வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நெய் வந்து நம்ம அந்த உடம்புல இருக்க அந்த சூடு எடுக்கும். அப்போ வந்து இந்த கலர் வந்து கருப்பு கலர் ஆகும். இந்த நெய் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபுல்லாக கருப்பு கலராக மாறும். இந்த நடுவில் வந்து இப்போ நம்ம கைக்கும் இந்த நெய் ப்ளஸ் வந்து இந்த பாத்திரத்துக்கும் அந்த எல்லாமே வந்து இந்த நெய் ஃபுல்லாக கருப்பு கலரில் மாறி, அப்போ வந்து நமக்கு அந்த வந்து அப்புறமா வந்து நீங்கள் தொடச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த பித்தம்லாம் சீக்கிரமாக வந்து வெளியேறின மாதிரியும் வாதம் தொல்லை வந்து நீங்கின மாதிரியும் உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் பண்ணுங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறமா நெய், நல்ல சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. சாப்பாடில் இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நெய் சாப்பிட்டா பிடிக்கல, அந்த ஸ்மெல்லு வந்து செட் ஆகாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த பொருள் நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த பொருளில் நெய் சேர்த்து இப்போ தாளிப்பு போடுறது, இல்லை பிடிச்ச பொருளில் வந்து நெய் வந்து சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் மத்தியானத்தில் சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து ஒரு ஸ்பூன், ஈவினிங் வந்து ஒரு தோசை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றி, காலையில் அதே மாதிரி ஏதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பித்தம் வாதம் சரியாக போகும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இதை வந்து நம்ம வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு, உங்களுக்கு வந்து இதை டைரெக்டாக குடிக்க முடியும், எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கொஞ்சம் துகர்ப்பு தன்மையெல்லாம் குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பழக்கம் இல்லை, துகர்ப்பு தன்மை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு சாஸ்பேனில் ஊற்றிட்டு ஒரே ஒரு துண்டு சின்னதாக கற்கண்டை வந்து ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இதையுமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இது வந்து 3 நாள் குடிங்க. அதே மாதிரி நைட்டில் மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சுத்தமாக சரியாயிடுச்சுன்னா அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். நெய், அதுக்கப்புறம் இந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் சொன்ன ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது காலில் வந்து நல்லா தேங்க, அப்போ வந்து கருப்பு கலரில் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பித்தம் வாதம் வெளியே இருக்குன்னு சொல்லி தெரியலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா டிப்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னோ, இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நான் வந்து அதை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.